அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட நெய் சேர்க்காமல் ஆவியில் வேக வச்சு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் 2 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் குளுட்டோனியஸ் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கிளாஸால் மெஷர் பண்ணுறோமோ அதே கிளாஸாலே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன், ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு மட்டும் தாங்க இந்த ப்ராசஸ். தேங்காய் பாலை ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இது அப்படியே ஜீனி அப்படியே கரைஞ்சி வரட்டும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஜீனி நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் இது மாதிரி மாற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. மாவை ஒரே சீராக கொட்டி கலராமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும்போது நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்க வரும். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா எப்போதுமே கேசரி மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. இது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நம்ம இதை இப்போ அவிக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் ஜார் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் உங்கள்கிட்ட எந்த கிளாஸ் ஜார் இல்லாட்டி டின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன், ஒட்டாமல் வரத்துக்காக. நெய் அப்ளை பண்ணி இதை அப்படியே நம்ம ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் சும்மா ஹீட் ஆகிறதுக்கு மட்டும் 5 நிமிஷம் நம்ம வச்சா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சரிசமமாக இதை மாதிரி 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இதில் நான் ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குளுட்டோனியஸ் ரைஸ் ஃப்ளார் இல்லைன்னா நீங்கள் வெறும் ரைஸ் ஃப்ளார் 1 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை நீங்கள் சரிசமமாக ஈக்குவலாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து அதில் அரை கிளாஸ் மட்டும் இது மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கலர் மாவையும் ஒரு கிளாஸில் இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவெல்லாம் ஊற்றுறதுக்காக ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஸ்டீமரும் நல்லா புகை வந்து கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒயிட் கலரை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இதை மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நம்ம 5 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வைக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த லேயர் நல்லா வெந்து வரத்துக்காக 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் மில்கை டேரெக்டாக ஊற்றாமல் இதுமாரி ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது கலையாமல் அப்படியே வரும். இதை நீங்கள் அப்படியே ஊற்றி வேக வச்சா நம்மளுக்கு வேகாதுங்க, மாவாகவே இருக்கும். அதனால தான் இதுமாரி ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம். இதையும் நம்ம 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதேமாரி அடுத்த இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்தது ஒயிட் கலர் ஊற்றிக்கலாம். இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றி நம்ம 3 நிமிஷத்துக்கு மட்டும் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம்.
இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த லேயரையும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபைனல் லேயரையும் ஊற்றிட்டோம். ஃபைனல் லேயரை ஊற்றினதுக்கப்புறமா இதை நம்ம 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, இப்போ ஃபைனல் லேயரை 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இதை மாதிரி இது அப்படியே நம்ம கட் பண்ண முடியாதுங்க. அதனால இது நல்லா சூடு ஆறணும். வெளியில் எடுத்து வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை மாதிரி ஒன் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ரெண்டாக எப்படி கட் பண்ண போகிறோம். இது குளுட்டோனியஸ் ரைஸில் செஞ்சுருக்கிறதுனால இது மாதிரி ஸ்டிக்கியாக தாங்க இருக்கும். இது ஸ்டிக்கி ரைஸ் தான். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக சுவியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விடக்கூடாது. இதை நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயில் அப்படியே கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை மாதிரி நல்லா துருவி வச்சிருந்த தேங்காயில் இதை மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நம்ம ஒரு பீஸாக கட் பண்ணி நம்ம துருவி வச்சிருந்த தேங்காயில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாருமே கட்டாயமாக செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. குளுட்டோனியஸ் ரைஸ் ஃப்ளார் இல்லைன்னா பரவாயில்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கப் அரிசி மாவும் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதே டேஸ்ட்டோடு கிடைக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி தேங்காயில் கோட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சில்லுன்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சுமே சாப்பிட்லாம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல, செம்ம சாஃப்டாக ரொம்பவே சுவியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இழுத்திங்கன்னா ரொம்பவே சுவியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.